Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா Meringue Cookies. இது எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். only 3 ingredients. அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம இதை செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த குக்கீஸ் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் போத் அவன் அப்புறம் குக்கர்ல எப்படி செய்யலாம்னு தான் இதில் சொல்லி தர போறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து முட்டையோட 2 வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பவுலில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அது கூடவே நம்ம வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லோ ஸ்பீடில் பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இது கூடவே ஆட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 50 grams சுகரை வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் ஃபோமியாக வந்ததும் அது கூட வந்து நம்ம பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அகெயின் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் மில்கியாக வந்ததும் நம்ம அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னும் நமக்கு ஸ்டிஃப் பேக்ஸ் வரல. நல்ல ஸ்டிஃப் பேக்ஸ் வர அளவுக்கு அகெயின் வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டிஃப் பேக்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்து நம்ம தலைக்கீழே கவுத்துனா கூட அது வந்து அதுலேருந்து கீழே விழக்கூடாது. அப்போ தான் அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை இப்போ 2 போர்ஷனாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நிறைய கலரில் செய்யணும்னா கூட நீங்கள் வந்து இதுலேருந்தே செப்பரேட் பவுலில் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதில் கூட வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து ஓப்பன் ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நாசில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக் இல்லைன்னா கூட பால் கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை இப்போ வந்து நாசில் வந்து பேக்கில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மெரிங் மிக்ஸ் வந்துட்டு நம்ம அதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிக்கோங்க. மீன்வைல் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்துட்டு கீழே கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. அது மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கோங்க. நான் கீழே ஏன் பட்டர் போட்டேன்னா அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து அங்கே எங்கேயும் விலகாமல் இருக்கிறதுக்கு தான் பட்டர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதில் வந்து நம்மளோட மெரிங் வந்துட்டு பைப் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ அது கூடவே இப்போ உங்களுக்கு வந்து டபுள் கலர் வேணும்னா அதே பைப்பிங் பேக்கில் வந்துட்டு நம்மளோட பிங்க் கலரையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ரெண்டையும் சேர்த்து பைப் பண்ணிக்கோங்க. இப்போ பைப் பண்ணுற டைம் பிங்க் அண்ட் ப்ளூவாக சேர்ந்து வரும். இப்போ அவன் வந்து 120 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வச்சு தான் நம்ம இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 120 டிகிரியில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஆகும் பேஸ்ட் ஆன் யுவர் அவன். பார்த்திங்கன்னா அப்புறமா பேக் பண்ணதுக்கப்புறமா 1 ஹவர் வந்து அவனுக்குள்ளாடியே அப்படியே வச்சுருங்க. வெளியே எடுக்காதீங்க. அப்படியே அவனுக்குள்ளாடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் பண்ணுறதுக்கு வந்து குக்கர் பேஸில் வந்து கொஞ்சம் மண் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளாடி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இதையும் ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் வந்து 10 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. லிட்டில் வந்து கேஸ்கெட் போடாமல் மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேக்கிங் பேனில் வந்துட்டு நான் வந்து இதை வந்து பைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து குக்கருக்குள்ளாடி வச்சிடலாம். பேக்கிங் பேன் பேஸில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அதில் பைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கர் உள்ளாடி வச்சுட்டு அகெயின் ஒரு 25 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணதுக்கப்புறமா அதே குக்கருக்குள்ளாடி அதே மாதிரி 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் வந்து வெளியே பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதை நம்ம உடச்சி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நம்மளோடது. இவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.